ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோபயாலஜி டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் லார்ஜ் ஸ்கேல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் இன் ஸ்டெரிலைசேஷன். சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன். இப்போது லார்ஜ் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ஞாபகம் வரும். ஃபிசிக்கல் ஸ்டெரிலைசேஷன், கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷன், ஃபிசிக்கோ கெமிக்கலில் அந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேலில் வந்துட்டு என்னென்ன வகையான ஸ்டெரிலைசேஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன், அதுதான் மெக்கானிசம். அந்த எக்யூப்மெண்ட்டு பேர் ஸ்டீம் ஸ்டெரிலைசர், இல்லை அப்படின்னா மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசர் அப்படி சொல்லலாம், இல்லை அப்படின்னா ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்துட்டு இடிஓ ஸ்டெரிலைசர், எத்திலீன் ஆக்சைடு ஸ்டெரிலைசர். நாலாவது வந்துட்டு ஸ்டெரிலைசிங் டனல். அஞ்சாவது சிப் சிஸ்டம், சிஐபி. ஆறாவது எஸ்ஐபி, அதுவும் சிப் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெராசிட்டிக் ஆசிட் லிக்விட் ஸ்டெரிலைசேஷன். இன்னொன்று வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்டெரிலைசேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைசர் மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசர் பார்த்தோன்னா ஆட்டோக்ளேவ் தான் அதோட எக்யூப்மெண்ட். பெரிய ஹரிசாண்டல் ஆட்டோக்ளேவ் இருக்குது, வெர்டிக்கல் ஆட்டோக்ளேவ் இருக்குது. அதில் நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோக்ளேவிங் கண்டிஷன் அப்படின்னா என்ன, 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 10 minutes at 15 lbs. இதுதான் வந்துட்டு ஆட்டோக்ளேவிங் கண்டிஷன். ஆப்டிமம் டெம்பரேச்சர் சொல்லுவோம், ஆப்டிமம் ப்ரெஷர் சொல்லுவோம், ஆப்டிமம் டைம் சொல்லுவோம். இதில் 3 வகையான ஃபேஸஸ் இருக்குது: பர்ஜி ஃபேஸ், எக்ஸ்போஷர் ஃபேஸ், எக்ஸாஸ்ட் ஃபேஸ். பர்ஜி ஃபேஸ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பொருளெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டெரைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மெஷினரிஸு, அந்த பிளான்ஸு, அந்த வெசல்ஸு, கிளாஸ் வேஸாக இருக்கலாம், இல்லை கல்ச்சர் மீடியாஸாக இருக்கலாம், நம்ம எந்த வகையாக இருந்தால் கூட அதை வந்துட்டு நம்ம தயார்படுத்துகிறோம் அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு. அப்போது முன்னாடி இருக்கிற ப்ரெஷரோ முன்னாடி இருக்கிற டெம்பரேச்சரோ நம்ம மெஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நல்லிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போஷர் ஃபேஸுக்கு வர்றோம். எக்ஸ்போஷர் ஃபேஸில் நமக்கு தேவையான டெம்பரேச்சர், நமக்கு தேவையான ப்ரெஷர், நமக்கு தேவையான ஆப்டிமம் டைம் வந்துட்டு செட் பண்ணிக்கிறோம். அதுதான் எக்ஸ்போஷர். நம்ம பொருளை வந்துட்டு அந்த சர்டைன் டெம்பரேச்சருக்கு, சர்டைன் ப்ரெஷருக்கு உட்படுத்துகிறோம், ஸ்டெரிலைசேஷனுக்கு உட்படுத்துகிறோம். எக்ஸாஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நம்மளோட பொருளை வந்துட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்துக்கிறது. இப்போது ட்ரை ஹீட்டு ஸ்டெரிலைசர் அடுத்த ஸ்டெரிலைசர். இப்போ நம்மளால் மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசரில் அந்த பொருள் உபயோகப்படுத்த முடியல, ஏன்னா வந்துட்டு அது ஸ்டீம் ஸ்டெரிலைசர். இப்போ நம்ம ஒரு ட்ரை பவுடர்ஸ் வந்துட்டு ஸ்டெரைல் பண்ணணும், அது வந்துட்டு ஸ்டீம் மூலமாக கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை ஹீட் ஸ்டேபிள் ஐட்டம்ஸாக இருக்குது நம்மளோட சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம டக்குன்னு ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மிஷின் தான் வந்துட்டு ஹாட் ஏர் ஓவன். இப்போ ரேப்டு சப்ஜெக்ட்ஸ், அன்ரேப்டு, அதாவது நம்ம நல்லா அதை கவர் பண்ணிவிட்டு பண்ணுறோம் அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸ் ஃபார் 2 hours, 190 டிகிரி செல்சியஸ் ஃபார் 6 minutes. இது வந்துட்டு நம்ம அந்த பொருளை வந்துட்டு நல்லா கவர் பண்ணலை, ஒரு கவர் போட்டு மூடலை, அந்த டைரெக்டாகவே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை ரேப்டு சப்ஜெக்ட்ஸ். அன்ரேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் வந்துடும். இப்போ நம்ம ரேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் 6 minutesக்கு பதிலாக நம்ம ஒரு 12 நிமிஷம் வந்துட்டு அதை ஹீட் பண்ணணும். மூணாவது என்னென்னா இடிஓ ஸ்டெரிலைசர், எத்திலீன் ஆக்சைடு ஸ்டெரிலைசர். இப்போ நம்ம மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசரும் நம்ம பொருளுக்கு அப்ளிகபிள் ஆகாது, இல்லை ஹாட் ஏர் ஓவன் ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசர்லேயும் நம்ம அந்த இதை ஸ்டெரைல் பண்ண முடியாது அப்படின்னா மூணாவது ஆப்ஷனாக எத்திலீன் ஆக்சைடுக்கு வந்துடுறோம். இப்போ இந்த ஹீட்டிங் சேம்பர் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ இல்லை அலுமினியம்லேயோ வந்துட்டு அந்த பேனல் இருக்கும். அப்போ ப்ரீ ஸ்டெரிலைசேஷன் கண்டிஷன், அதாவது நமக்கு தேவையானதை சீல் பண்ணிக்கலாம், அந்த சேம்பரை வந்துட்டு முன்னாடி இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் எவாக்குவேட் பண்ணிக்கணும், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும், ப்ரெஷரை செக் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெரிலைசிங் ஏஜெண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இவாக்குவேஷன் அண்ட் ஏர் வாஷிங் இது ரெண்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு தோராயமாக ஒரு 2.5 மணி நேரம் இந்த இடிஓ ஸ்டெரிலைசேஷன் வந்துட்டு நடக்கும். அதோட காம்பினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எத்திலீன் ஆக்சைடு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா எத்திலீன் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2 காம்பினேஷன், அது ஒரு 8.5, இது ஒரு 91.5, இல்லைன்னா இடிஓ வித் HCFC, இடிஓ வித் CFC 8.6%, 91.4%, இந்த மாதிரி ஒரு டைல்யூஷன் காம்பினேஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஸ்பெஷலி பார்த்தோன்னா யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ் பாக்டீரியல் ஸ்போர்ஸ். பாக்டீரியல் ஸ்போர்ஸை வந்துட்டு கில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இடிஓ வந்துட்டு
ஸ்டெரிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டெரிலைசேஷன் டனல். அதாவது இது மேக்ஸிமம் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெரிலைசேஷனை தாண்டி டீபைரோஜனேஷன் ஆஃப் கிளாஸ் வைஸோ, வயால்ஸோ, ஆம்பல்ஸோ இல்லை பெரிய பெரிய கண்டெய்னர்ஸோ நீங்கள் ஸ்டெரைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெரிலைசேஷன் டனல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன். இப்போ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா மைக்ரோபியல்ஸை மட்டும் வந்துட்டு அதை கில் பண்ணும். ஆனால் இது ஸ்டெரிலைசேஷனை தாண்டி மைக்ரோபியல் பை ப்ராடக்ட்ஸு, டாக்ஸின்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கில் பண்ணும். அதனால தான் டீபைரோஜனேஷன் அப்படின்னு. ஸ்டெரிலைசேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு எஃபெக்டிவான ஸ்டெரிலைசேஷன் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிஐபி சிஸ்டம். சிஐபி அப்படி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு க்ளீனிங் இன் பிளேஸ், அந்த பிளேஸ்லேயே வச்சு அதை க்ளீன் பண்ணுறது. இதுவும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. சிப் சிஸ்டம். இப்போ ஒரு கண்டாமினேட்டட் டேங்க்ஸு, பயோரியாக்டர்ஸு, பெரிய பெரிய பம்ப்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸு, இதையெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டெரைல் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த சிப் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும், சானிடைஸாகவும் இருக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு மேனுவலாக க்ளீன் பண்ணுறதை விடவே இது வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹீட்டும் கொடுக்குறோம், வாட்டரும் கொடுக்குறோம், கெமிக்கல்ஸும் கொடுக்குறோம். அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மெஷினை வந்துட்டு நம்ம டிஸ்மேண்டில் பண்ணாமலேயே அந்த மெஷினை வந்துட்டு சிப் சிஸ்டம் முறையில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது வந்துட்டு எஃபிஷியன்ட் க்ளீனிங் கொடுக்கும். அதாவது இந்த ப்ராசஸ்க்கு பேர் சாயிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெஷின்குள்ளே இல்லை அந்த பம்புக்குள்ளே, வேல்வுக்குள்ளே ஒரு சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, விசிபிளாக இருக்குது, இல்லை ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இல்லை இன்விசிபிள் பாக்டீரியாஸ், ஈகோலை அந்த மாதிரி இருந்தால் கூட சிப் சிஸ்டம் மூலமாக நம்ம வந்துட்டு அந்த வெசல்ஸ் சாயிலிங் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதோட டைம் பார்த்தோன்னா ஒரு அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கும். ஒரு சூட்டபிள் கெமிக்கல், நல்ல கெமிக்கல்ஸ் போடுறோம் அப்படின்னா இது 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த சிப் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிடும். இதோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 50 டிகிரி செல்சியஸ், 75, பிட்வீன் 50 to 75. ஏன்னா 75க்கு அப்புறம் நீங்கள் அதை ஹீட் பண்ணால் கூட அதனால ஒரு பெரிய க்ளீனிங் அட்வான்டேஜ் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. க்ளீனிங் ஏஜென்ட்ஸ், இந்த சிப் சிஸ்டத்தில் என்னென்ன க்ளீனிங் ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா காஸ்டிக் சோடா, பாஸ்போரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சோடியம் ஹைப்போக்ளோரைட்டு, பெராசிட்டிக் ஆசிட், இதெல்லாம் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணுறோம். இப்போ காஸ்டிக் சோடா பார்த்தோம் அப்படின்னா இப்போது சாயில் பார்ட்டிகல்ஸ், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டாமினேட்டட் பார்ட்டிகல்ஸ், அதில் உள்ள ஃபேட்ஸ் எல்லாம் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அது நல்லா சாஃபன் ஆகிடும், நல்ல மெதுன்னு ஆகிடும். மெத்த ஆனதுக்கப்புறம் அதை ஈஸியாக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாஸ்பாரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் வந்துட்டு டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன்ஸில் இந்த ஸ்கேல் ரிமூவல் லேயராக இருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த பம்பையோ இல்லை சில மெஷின்ஸில் உள்ள வால்வு சீல்ஸையோ வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணக்கூடும். இப்போ டைரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, பால் சார்ந்த உணவு தயாரிப்பு, இல்லை மில்க் ப்ராடக்ட்ஸு, டைரிஸு, இதிலெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் இன் எவ்ரி 6 வீக்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாலாடை இல்லை பாலில் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக. சோடியம் ஹைப்போக்ளோரைட், இதில் வந்துட்டு குளோரின், ப்ளீச் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெரிலைசேஷனை தாண்டி இது வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கூட யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு PAA, இது வந்துட்டு பெர் அசிட்டிக் ஆசிட், ஈக்குவலிபிரியம் மிக்சர் ஆஃப் அசிட்டிக் ஆசிடும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் போடுறோம். இது ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். 75 mg/L இந்த பெராசிட்டிக் ஆசிட் போடுறோம் அப்படின்னா 100% பாக்டீரியல் பாப்புலேஷனை வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்துட்டு இது கில் பண்ணிவிடும். இப்போ சிஐபி லைனுக்கோ இல்லை வெசல் கிளீனிங்க்கோ வந்துட்டு இது ஒரு எஃபெக்டிவான மெத்தடு. கரெக்டான ஒரு ஃப்ளூயிட் வெலாசிட்டி, நம்ம கெமிக்கல்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது நல்ல ப்ராப்பர் ஹீட்டில் ப்ராப்பர் ஃபோர்ஸில் போச்சு அப்படின்னா நல்ல அந்த வெசலை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துரும். இதுக்கு 2 வகையான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு ஹை ப்ரெஷர் க்ளீனிங், அதாவது அந்த இருக்கிற அந்த சாயில் பார்ட்டிகல்ஸு, அந்த இருக்கிற அந்த இன்விசிபிள் பாக்டீரியாஸு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸில் அப்படியே நல்ல ஒரு ஆரிஃபிஸ், நல்ல நாசில், சின்ன நாசிலில் ஹெவி ப்ரெஷர் கொடுக்கல ஃபோர்ஸில் அடித்து போகும்.
க்ளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லோ ப்ரெஷர் க்ளீனிங். லோ ப்ரெஷர் க்ளீனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் தேவைப்படும். ஏன் அப்படின்னா ப்ரெஷர் வந்துட்டு நம்ம கம்மியாக கொடுக்குறோம். அப்போ கெமிக்கல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணல லாங் டேர்ம் அந்த கெமிக்கல் வந்துட்டு அந்த எந்தெந்த சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணுமோ அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி அப்படியே சாஃபன் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணும். இதுதான் வந்துட்டு லோ ப்ரெஷர் க்ளீனிங். அடுத்து பார்க்குறது சிப் சிஸ்டம், எஸ்ஐபி. முன்னாடி பார்த்தது சிஐபி, இது வந்துட்டு எஸ்ஐபி. எஸ்ஐபிங்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சிஐபி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் ஸ்டெரிலைசேஷன் மாதிரி தான். இது வந்துட்டு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் நம்ம மெஷின்ஸை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணணும் இல்லை டிஸ்அசம்பிளி பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அப்போது சிப் சிஸ்டம் சிஐபி சிஸ்டத்தோட கம்பைனான சிஸ்டம் தான் எஸ்ஐபி. இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 hours ஆகும். மினிமம் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 121 degree Celsius. இது ஸ்டெரிலைசேஷன் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டீம் இன் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அடிஷ்னல் ஸ்டெரிலைசேஷன் மாதிரி சிப் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு, அதாவது சிஐபி ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு இந்த சிப் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். அடுத்து பார்த்தோன்னா பெர்அசிட்டிக் ஆசிட். இது வந்துட்டு பெர்அசிட்டிக் ஆசிட் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடில் வந்துட்டு கொடுக்கலாம். அசிட்டிக் ஆசிட்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் சேர்ந்து ஒரு 5 to 15% கான்சன்ட்ரேஷனில் இது ஒரு கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும். லோ pH வேல்யூ இருக்கும். 2.8 வந்துட்டு அதோட pH வேல்யூ. அப்புறம் டு ஸ்டெர்லைஸ், இது வந்துட்டு மெடிக்கல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாம் நம்ம இப்போ எண்டோஸ்கோப்பு, ஆர்த்ரோஸ்கோப்பு இந்த மாதிரியான சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த பெர்அசிட்டிக் ஆசிட். இதோட டைலூஷன் பார்த்தோன்னா 0.2% ஃபில்டர்டு வாட்டர் அட் 50 degree Celsius நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, எந்த மெஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டெரைல் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அதுக்குள்ளே இந்த பெர்அசிட்டிக் ஆசிடை இந்த 0.2 கான்சன்ட்ரேஷன் டைல்யூஷனில் வந்துட்டு சர்க்குலேட் பண்ண விடுவோம். அப்போ பம்ப்டு த்ரூ, அதாவது இதை ஃபோர்ஸாக அந்த மெஷினோட சேனல்ஸ் வழியாக ஒரு 12 minutes எக்ஸ்போஷர் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதை அந்த சர்ஃபேஸ் அந்த மெஷினோட எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ், லூமன்ஸ், அசசரிஸ் எல்லாத்தையுமே டீகண்டாமினேட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்டெரைல்டு, க்ளீன், ஹைஜீன், சானிடைஸ்டு எக்யூப்மெண்ட்டாக நமக்கு கொடுத்துரும். இதுதான் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் எக்யூப்மெண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் ஸ்டெரிலைசேஷன். எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது கொஞ்சம் லென்த்தான டாபிக், பட் இட் இஸ் வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியான டாபிக். மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் இந்த டைட்டில்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இஃப் யூ நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே இந்த ஒவ்வொரு சப்டைட்டில்ஸ்குள்ளேயும் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.